5 வருஷமா உங்களை தேடி வராத, உங்களை பார்க்க வராத இந்த சட்டமன்ற உறுப்பினர், இந்த தொகுதியின் அமைச்சர் இப்போ உங்களை எல்லாம் தேடி தெரிஞ்சுதான் வந்துட்டு இருக்காரு. எல்லாம் எம்எல்ஏவா ஜெயிச்சுதான் தொகுதிக்கு நல்ல காரியம் பண்ண முடியும். ஆனா எம்எல்ஏ எலெக்ஷன் வர்றதுக்கு முன்னாடியே என்னால இந்த தொகுதிக்கு ரொம்ப நல்ல காரியம் நடந்திருக்கு. நான் குப்பையா இருக்குன்னு சொன்னேன். இப்ப உட்காந்து எல்லாத்தையும் குப்பைகள் அகற்றிட்டு இருக்காங்க. ஒரு அமைச்சர் என்னெல்லாம் காரியம் பண்ணலாம் அதெல்லாம் விட்டுட்டு 3 கக்கூஸ் கட்டினேட்டு ஒரு சாதனையா சொன்னாரு. அவசரமா அந்த கழிப்பறையை பாருங்க. அமைச்சர் தான் கட்டினதா சொன்ன கழிப்பறையோட நிலைமை எப்படி இருக்கு தெரியும். தண்ணி வராம, சுகாதாரம் இல்லாம, சிமெண்ட் பேருந்து யாரும் பயன்படுத்த முடியாத முறையில இருந்துச்சு. இதுதான் இந்த அரசாங்கத்தின் நிலைமை. இதைதான் நான் தண்ணி கேட்டுட்டு இருக்கேன். 5 வருஷமா பண்ணாத காரியத்தை இப்போ உட்காந்து தேர்தல் நேரத்துல உங்களை எல்லாம் ஏமாத்துறதுக்காக பாருங்க அவசரமா பண்ணிட்டு இருக்காங்க. தெருவில் இருக்கிற குப்பைகள்லாம் அள்ளப்படுது, கழிப்பறைகள்லாம் தயார் செய்யப்படுது, இந்த வேலையெல்லாம் வருது. 5 வருஷமா உங்களை தேடி வராத, உங்களை பார்க்க வராத இந்த சட்டமன்ற உறுப்பினர், இந்த தொகுதியின் அமைச்சர் இப்போ உங்களை எல்லாம் தேடி தெரிஞ்சுதான் வந்துட்டு இருக்காரு. எந்த வேட்பாளரை பத்தி பேச மாட்டேன், அவங்களுக்கு பதில் சொல்ல மாட்டேன் அப்படின்னு 10 வருஷமா இருந்தவரு இப்ப நான் கேட்கிற ஒவ்வொரு கேள்விக்கும் பதில் சொல்ல முடியாம தடுமாறிட்டு இருக்காரு. இதுக்கு பதில் சொல்லுங்க. படிச்சிருந்தீங்களா? அப்படியே நிதி அமைச்சர் பதவியில உங்களை டவுன் கீழே கொண்டு வந்தாங்க, சாதாரண துறைக்கு மாத்தினாங்க. அதுக்கு பதில் இருக்கா? ஜெயிச்சாரு 5 வருஷம் ஒண்ணும் பண்ணாம திரும்பி வந்து என்ன சொன்னாரு? எதிர்கட்சியா இருந்தா என்னால ஒண்ணும் பண்ண முடியல. ஓகே, நியாயம். ஒருத்தருக்கு மறுபடியும் போட்டீங்க. இப்ப செகண்ட் டைம் என்ன சொல்றாரு? நான் நினைச்ச மாதிரி நல்ல காரியம் பண்ண முடியல, ரொம்ப பிரஷர், அரசியல் காரணம் எல்லாத்தையும் வெளியில சொல்ல முடியாது. இதுக்கெல்லாம் எங்க பதில்? எங்க இந்த பதில் எல்லாம் விட்டுட்டு தனிநபர் பார்த்ததில்ல, எல்லாம் வந்து கண்ணாமதான் பேசிட்டு இருக்காரு. நான் பேசுறது ஒன்லி மக்கள் பிரச்சனை மட்டும் தான் பேசுவேன். ஐயா, படிப்புனால வர்றதில்ல, தகுதியும் தரமும் ஒரு சர்டிபிகேட் சொல்றாரு. நம்ம தகுதியும் தரமும் ஒரு சர்டிபிகேட் சொல்லாது, நம்மளுடைய நடத்தை தான் சொல்லும். இந்த வேலையெல்லாம் வந்து 5 வருஷமா உங்களை தேடி வராத, உங்களை பார்க்க வராத இந்த சட்டமன்ற உறுப்பினர், இந்த தொகுதியின் அமைச்சர் இப்போ உங்களை எல்லாம் தேடி தெரிஞ்சுதான் வந்துட்டு இருக்காரு. ஐயா, படிப்புனால வர்றதில்ல, தகுதியும் தரமும் ஒரு சர்டிபிகேட் சொல்றாரு. நம்ம தகுதியும் தரமும் ஒரு சர்டிபிகேட் சொல்லாது, நம்மளுடைய நடத்தை தான் சொல்லும். உங்களுக்கு எழுதி கொடுக்கறவங்களை விட நான் ஒரு பல மடங்கு திறமசாலி. ஆனால் உங்களை மாதிரி தனிப்பட்ட முறையில தாக்குற தரம் தாழ்ந்து நான் போக மாட்டேன். நான் பேசுறது ஒன்லி மக்கள் பிரச்சனை மட்டும் தான் பேசுவேன். படித்தவர் என்று சொல்லிக் கொள்ளும் நீங்கள் உங்கள் படிப்புக்கு ஏற்ற தகுதியுடன் இருக்குமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமான நாள் எனக்கு. ஏன்னா எல்லாம் எம்எல்ஏவா ஜெயிச்சுதான் தொகுதிக்கு நல்ல காரியம் பண்ண முடியும். ஆனா எம்எல்ஏ எலெக்ஷன் வர்றதுக்கு முன்னாடியே என்னால இந்த தொகுதிக்கு ரொம்ப நல்ல காரியம் நடந்திருக்கு. நீங்க நம்ம மதுரை மத்திய தொகுதி தெருவெல்லாம் பார்க்கலாம். எல்லா இடத்துலயும் அவசரமா கடந்த 2 நாட்களா குப்பைகள் எல்லாம் அகற்றிட்டு இருக்காங்க. நான் குப்பையா இருக்குன்னு சொன்னேன். இப்ப உட்காந்து எல்லா இடத்துலயும் குப்பைகள் அகற்றிட்டு இருக்காங்க. இதைதானே செய்யணும்னு நான் வந்து தலையால அடிச்சுக்கிட்டேன். இப்ப நான் சொன்னோன்னு எல்லா இடத்துலயும் குப்பை அகற்றுறாங்க. சோ தேர்தலில் நீங்க எனக்கு வெற்றிக்கிணையை கொடுக்கறதுக்கு முன்னாடியே என்னுடைய கடமையை நிறைவேற்றிக்கிற சந்தோஷம் எனக்கு இருக்கு. அவசரமா குப்பையை அள்ளுறாங்க, குப்பையெல்லாம் கிளீன் பண்றாங்க. மதிப்புக்குரிய இந்த தொகுதியின் வேட்பாளர் அமைச்சர் அவர்கள் வந்து இந்த தொகுதியில தன்னோட சாதனையா என்ன சொன்னாரு? ஒரு அமைச்சர் என்னெல்லாம் காரியம் பண்ணலாம் அதெல்லாம் விட்டுட்டு 3 கக்கூஸ் கட்டினேட்டு ஒரு சாதனையா சொன்னாரு. ஏற்கனவே 2 இருந்துச்சு, நான் 3 கழிப்பறை பண்ணிட்டு. அந்த கழிப்பறை எந்த நிலைமையில இருக்கு உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். இப்ப நான் சொன்னோன்னு அவசர அவசரமா அந்த கழிப்பறையை பாருங்க, சிமெண்ட் எல்லாம் பூசி தண்ணி எல்லாம் ஊத்தி ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இவ்வளவு நாளா அந்த கழிப்பறை அமைச்சர் தான் கட்டினதா சொன்ன கழிப்பறையோட நிலைமை எப்படி இருந்துச்சு உங்களுக்கு எல்லாம் தெரியும். தண்ணி வராம, சுகாதாரம் இல்லாம, சிமெண்ட் பேருந்து யாரும் பயன்படுத்த முடியாத முறையில இருந்துச்சு. இப்ப அந்த 3 கழிப்பறையும் அவசரமா 2 நாளா சிமெண்ட் எல்லாம் பூசி தரையெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இதுதான் இந்த அரசாங்கத்தின் நிலைமை. இதைதான் நான் தண்ணி கேட்டுட்டு இருக்கேன். 5 வருஷமா பண்ணாத காரியத்தை இப்போ உட்காந்து தேர்தல் நேரத்துல உங்களை எல்லாம் ஏமாத்துறதுக்காக பாருங்க அவசரமா பண்ணிட்டு இருக்காங்க. தெருவில் இருக்கிற குப்பைகள்லாம் அள்ளப்படுது, கழிப்பறைகள்லாம் தயார் செய்யப்படுது, இந்த வேலையெல்லாம் வருது. 5 வருஷமா உங்களை தேடி வராத, உங்களை பார்க்க வராத இந்த சட்டமன்ற உறுப்பினர், இந்த தொகுதியின் அமைச்சர் இப்போ உங்களை எல்லாம் தேடி தெரிஞ்சுதான் வந்துட்டு இருக்காரு. தான் பெரிய படித்தவர், பண்பாளர்னு எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்க 2 நாளா தோல்வி பயத்துல இது வரைக்கும் எந்த வேட்பாளர் எதிர்த்து நிக்கிற எந்த வேட்பாளர் பத்தி பேச மாட்டேன், அவங்களுக்கு பதில் சொல்ல மாட்டேன் அப்படின்னு 10 வருஷமா இருந்தவரு இப்ப நான் கேட்கிற ஒவ்வொரு கேள்விக்கும் பதில் சொல்ல முடியாம தடுமாறிட்டு இருக்காரு. ஏதோ ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட் மாதிரி சமூக நலந்த குழு கட்டினேன், அதை கட்டினேன், சாக்கடை வெட்டினேன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஒரு அமைச்சர் பண்ணக்கூடிய காரியமாவது மதுரை மத்திய தொகுதி எவ்வளவு நல்ல காரியங்கள் பண்ணிருக்கலாம். மதுரை மீனாட்சி அம்மன் கோயில எத்தனை ஆயிரம் கோடி ஜிடிபி கொண்டு வரக்கூடிய சக்தி மிக்கது. அதையெல்லாம் எதுவுமே பண்ணாம இப்ப உட்காந்துட்டு சின்ன ஒரு கவுன்சில் பண்ணக்கூடிய காரியங்கள் எல்லாம் தான் பண்ணதா காரியம் தடக்கிட்டு இருக்காரு. நான் கேட்ட கேள்விக்கு எங்க பதில்? மதுரை மாநகராட்சி ஊழல், அந்த ஊழல சம்பந்தப்பட்டவங்களுக்கும் உங்களுக்கு என்ன தொடர்பு? மேயரின் கணவர் பொன்வசந்த
கைது செய்யப்பட்டு ஜெயிலுக்கு போனாரு. 2 மாசம் வந்து ஜாமீன்ல வெளியில வந்துட்டாரு. அவரு அந்த அவரோட மனைவிய பதவியில உட்கார யார்? அவங்க திரும்ப 2000 கோடிக்கு 200 கோடி சொல்றாங்க. 2000 ஆயிரக்கணக்கான கோடி முன்னாடி இருக்கு. இந்த ஆயிரக்கணக்கான கோடி ஊழல்ல இந்த பகுதி கவுன்சிலர் சம்மந்தப்பட்டிருக்காரு. ஜெயில இருக்கிற ஜெயபாலாஜி யார்? அவரு யாரோட ஆளு? யாரோட வலது கை? பாரில போய் சுத்திட்டு இருக்காரு லட்சுமணன். தலைமறைவா போலீஸ் கண்ட படாம சுத்திட்டு இருக்காரு லட்சுமணன். அவரு யாரோட ஆளு? இதுக்கெல்லாம் எங்க பதில்? எங்க இந்த பதில் எல்லாம் விட்டுட்டு தனிநபர் பார்த்ததில்ல, எல்லாம் வந்து கண்ணாமூன்னு பேசிட்டு இருக்காரு. என்னெல்லாம் பேரு? பச்சோந்தி, கபட வேலைதாரி, அதோட இன்னொன்னு என்னது சினிமா சங்கி. இது புது வார்த்தை. இவங்களுக்கு இதே வேலை. யாரையாச்சும் ஒருத்தவங்க திட்டுனா வார்த்தையை புடிச்சிட்டு சோசியல் மீடியா ஆளை வச்சு டெய்லி அதை வந்து பதிவு வைக்கிறது. டபால்ட்டு ஐயா நான் சினிமாவில் வந்து அதெல்லாம் ஓகே, நீங்க என்ன வேணாலும் திட்டுங்க, அதான் கூத்தாரி திட்டுங்க, அதை சொல்லிட்டேன். உங்க துணை முதல்வர் பழனிசாமி உதயநிதி ஸ்டாலின் அவங்க சினிமா நடிச்சுதான் வந்திருக்காரு. உங்களுக்கு தைரியம் எடுத்து அவரை பார்த்து சொல்லுங்க பாக்கலாம். என்ன குறை சொல்றீங்க? இதுவரை வார்த்தைக்கு வார்த்தை படிச்சவன் சொல்லிட்டு என்ன ஏகவாசத்தை திட்டிட்டு இருக்காரு. ஆனால் நீ உங்களால் படிக்காதவன் என்று இகழப்படும் தான், படிக்காதவன் என்று இகழப்படும் தான். கர்ம வீரர் காமராஜர் படிக்கல, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் படிக்கல, புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் படிக்கல. ஏன் உங்க தலைவர் டாக்டர் கலைஞரோட படிக்கல? ஆனா அவர் எழுதுற தமிழ், அவர் படிக்க தமிழ் இலக்கியங்கள் எவ்வளவு? ஐயா படிப்புனால வர்றதில்ல தகுதியும் தரமும். ஒரு சர்டிபிகேட் சொல்றாரு, நம்ம தகுதியும் தரமும் ஒரு சர்டிபிகேட் சொல்லாது, நம்மளுடைய நடத்தை தான் சொல்லும். நான் மதுரை தொகுதி மக்களின் குறைகளை பத்தி கேட்கிறேன், மதுரை மக்களுக்காக கேட்கிறேன். இவ்வளவு நாள் பதில் சொல்லாத நீங்க இப்ப உட்காந்து எதுக்கு பதில் சொல்றீங்க? ஏன்னா என் குரல் என்னுடைய குரல் இல்ல, மதுரை மக்களோட குரல். நான் கேட்கிற கேள்வி நான் கேட்கிற கேள்வி இல்ல, இந்த தொகுதி மக்கள் கேட்கிற கேள்வி. இதுக்கு பதில் சொல்லுங்க. படிச்சிருந்தீங்களா? அப்புறம் எதுக்கு நிதி அமைச்சர் பதவியிலிருந்து உங்களை வந்து டவுன் கீழே கொண்டு வந்தாங்க, சாதாரண துறைக்கு மாத்தினாங்க? அதுக்கு பதில் இருக்கா? ஏன் உங்க தகுதி இல்லாததுனாலயா? அவ்வளவு பெரிய படிச்சவர் உங்க முதலமைச்சர் ஏன் உங்களோட பொசிஷனுக்கு உங்க கீழே இறக்குனாரு? இதுக்கெல்லாம் பதில சொல்லுங்க. அதை விட்டுட்டு இல்லாத காரியத்தை 500 அடிக்கு ஒரு நல காரியம் சொல்றீங்க. எங்க இருக்கு 500 அடியில் எங்க நல்ல திட்டம் பண்ணி வச்சிருக்கீங்க? எங்க பார்த்தாலும் குண்டு குழிமா சாலைகள், அதுல கழிவு நீர், குடித நீர்ல கழிவு நீர், சுகாதாரம் இல்லாத கொடுமையான ஒரு சுற்றுச்சூழல். இதுதான் மதுரை நீங்க தந்திருக்கிற குறை. இந்தியாவில் டாப் மோஸ்ட் குப்பை நகரமா மதுரை மாத்தினதுதான் இந்த ஆட்சியாளர்களின் சாதனை. ஒரு நிதி அமைச்சரா ஒண்ணுமே பண்ணாம இவ்வளவு நாள் இருந்துட்டு 5 வருஷம் உங்களை பார்க்க வராம வந்துட்டு, சரி உங்களதான் அவர் பார்க்க வரல, உங்க கஷ்டத்தை சொல்ல அவர் சந்திக்க முடிஞ்சதா? அதுவும் முடியல. அப்படிப்பட்ட ஒரு 5 வருஷம் கழிச்சு இப்ப எலெக்ஷன் வந்தோட முன்னாடி வந்து நின்று என்ன பத்தி கிட்டத்தட்ட பேசிட்டு மக்கள் பிரச்சனையை நான் இப்போ சொல்றேன். நீங்க என்ன தரம் தெளிவாக பார்க்கனாலும் உங்களை விமர்சிக்க நான் தயாராக இல்லை. நான் இங்க வந்திருக்கிறது மதுரை மக்களின் குறைகளை பேச, அவர்களின் குறைகளை நிவர்த்தி செய்ய அவர்களின் ஒருவனா இருக்க. அதை விட்டுட்டு என்ன திட்டுறாரு? அது திட்டுற டயலாக் எல்லாம் ஏன் டயலாக் தான். அது கூட சொந்தமா யோசிக்க முடியல. எனக்கு பட்ட பேர் வச்ச சினிமா சங்கின் பட்ட பேர் வேற. ஐயா என்னோட படங்கள் வச்சிருக்கு எத்தனையோ காமெடி படம் தான் தமிழ்நாட்டு மக்களையும் மதுரை மக்களையும் மகிழ்ச்சி செஞ்சுட்டு இருக்கு. அதுல நான் வச்சு எத்தனையோ பேர் கைப்புள்ளையில இருந்து நாய் சேகையில இருந்து எத்தனையோ பட்ட பேர். உங்களுக்கு திரும்பி நீங்க எனக்கு சினிமா சங்கின்னு கூப்பிடுறீங்களே, திருப்பி அவங்களுக்கு ஒரு பதில் சொல்றதுக்கு உங்களுக்கு பேர் இருக்கிறது ரொம்ப நேரம் ஆகாது. உங்களுக்கு எழுதி கொடுக்கறவங்களை விட நான் ஒரு பல மடங்கு திறமசாலி. ஆனால் உங்களை மாதிரி தனிப்பட்ட முறையில தாக்குற தரம் தாழ்ந்து நான் போக மாட்டேன். நான் பேசுறது ஒன்லி மக்கள் பிரச்சனை மட்டும் தான் பேசுவேன். படித்தவர் என்று சொல்லிக் கொள்ளும் நீங்கள் உங்கள் படிப்பு கேட்ட தகுதியுடன் இருக்குமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா உங்க குடும்பத்து மேல, உங்க குடும்பத்து பெரியவர்கள் மேல ரொம்ப மரியாதை இருக்கு. அந்த மரியாதைக்காக நான் உங்களை பத்தி உங்களை பத்தி இல்ல, எப்பவுமே தனிப்பட்ட முறையில் தாக்குறதுங்கிறது எங்களுக்கு எல்லாம் அவசியமான விஷயம். சோ மதுரை மக்களே, அன்பு சகோதரிகளே, பெரியவர்களே, தாய்மார்களே, மாற்றத்திற்கான நேரம் வந்து விட்டது. ஆட்சி மாற்றத்துக்கான நேரம் வந்து விட்டது. மாற்றத்துக்கான உங்கள் சக்தியை நீங்கள் காட்டுங்கள். மதுரையை மாற்றி காட்டுவது என் பொறுப்பு. அது நான் உங்களுக்கு கொடுக்கும் சத்தியம். வரும் 23ஆம் தேதி தேர்தலில் இரட்டை இலை சின்னத்தில் வாக்களித்து தமிழகத்தில் எடப்பாடியாரின் ஆட்சி அமைய மதுரை மத்திய தொகுதியில் நீங்கள் கொடுக்கும் வெற்றி ஒரு வெற்றி திலகமாக அமைய வேண்டும். விலைவாசி உயர்வு இப்ப உங்களுக்கே தெரியும். சொத்து, வீட்டு வரி, கரண்ட் வரி எல்லாம் விலை கண்ணாமதான் ஏறி கிடக்குது. எது? இந்த திமுக ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் வரி வச்சு நம்மள்கிட்ட வசூலிக்கிறது மட்டும் இல்ல, 5.5 லட்சம் கோடி ரூபாய் கடனை வாங்கி 5.5 லட்சம் கோடி 5 வருஷத்துல கடனை வாங்கி, ஆனா அதுக்கான எந்த அடிப்படை வசூலியும் பண்ணாம அந்த கடன் தான் இவங்களா கட்டுறாங்க, மக்களாகிய நமது தலையில் தான் விழுது. இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு நிவர்த்தி வர வேண்டும். இதுக்கு எல்லாத்துக்கும் நிவர்த்தி வரணும். போதும், ஒரு பாரம்பரியத்தையும் குடும்பத்தையும் பார்த்து ஓட்டு அவுட் அடிச்சது போதும். 2 தடவை ஓட்டு போட்டீங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஜெயிச்சாரு, 5 வருஷம் ஒண்ணும் பண்ணாம திரும்பி வந்து என்ன சொன்னாரு? எதிர்கட்சியா இருந்தா என்னால ஒண்ணும் பண்ண முடியல என்ன. ஓகே, நியாயம். ஒருத்தருக்கு மறுபடியும் போட்டீங்க. இப்ப செகண்ட் டைம் என்ன சொல்றாரு? நான் நினைச்ச மாதிரி நல்ல காரியம் பண்ண முடியல, ரொம்ப பிரஷர், அரசியல் காரணம் எல்லாத்தையும் வெளியில சொல்ல முடியாது. ஒரு பொறுப்புமிக்க சட்டசபை உறுப்பினர் அமைச்சர் தன் தொகுதி மக்களுக்கு சொல்ற பதில் இதுதானா?
நீங்க கேட்கணும். எது உங்களை தடுத்துச்சு? தடுத்தது உங்க கட்சி, சொந்த கட்சியா இருந்தா அந்த கட்சி சார்பா ஏன் எலெக்ஷன்ல மாதிரி நிக்கிறீங்க? ஒரு நல்ல காரியம் செய்ய முடியலன்னா எதுக்காக மாட்டி மக்கள்கிட்ட ஓட்டு கேட்டு வரீங்க? இந்த கேள்வியை நான் கேட்கல, நீங்க கேட்கணும். உங்களுக்கு தெரியும், வருவாரு 5 வருஷம் வராம இருந்து இப்ப வராத எலெக்ஷன் அப்ப ரோடா என்ன திட்டத்துக்கிட்டு அவருக்கு தயவு செஞ்சு நீங்க கேளுங்க. மறக்காம 23 எலெக்ஷன்ல மக்கள் சக்தி என்னங்கறத நீங்க காட்டணும். புரட்சி தலைவர் அம்மா சொன்ன மாதிரி மக்கள் தான் நமக்கு எஜமானர், நாம மக்களுக்கு எஜமானர் இல்ல. தன்னை மக்களுக்கு எஜமான நினைச்சிட்டு இருக்கிற சில கூட்டங்களை நம்ம வீட்டுக்கு அனுப்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. அதனால தயவு செஞ்சு உங்க ஓட்டை ரெட்டலைக்கு போட்டு வெற்றி பெற செய்ய வேண்டும். மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். உங்க ஆசீர்வாதத்தோட வெற்றி பெற்ற வேட்பாளராக உங்கள் முன்னால் நடுவே வந்து நிற்பேன். நன்றி. மறவாது, ரெட்டை சின்னம். தமிழகம் மறுபடியும் தலைக்க வேண்டும். மதுரையில் இழந்த பெயரை மீட்க வேண்டும். தங்க நகரம், கோபுர நகரம், குப்பை நகரம் என்ற பெயரை வாங்கி இருக்கிறது, அது மாற்றப்பட வேண்டும். மறுபடியும் இந்த மதுரை மிகப்பெரிய இந்தியாவில், நான் தமிழகத்தில் சொல்லல, இந்தியாவில் நம்பர் 1 நகரமாக மாற வேண்டும். அதற்கு மாற்றக்கூடிய சக்தி எல்லாம் உங்களின் ஒரு விரல் ஓட்டில் இருக்கிறது. மறக்காமல் ஓட்டு போடுங்க. ரெட்டைலைக்கு என்று கேட்டு வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி. வணக்கம்.